அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு புகைப்படம் என்பது ஒரு வரலாறு, ஒரு உணர்வு. அதன் ஆவணப்படுத்தல் என்பது பல நினைவுகளை மீட்டக்கூடியது. வருகின்ற 19ஆம் தேதி உலக புகைப்படத்தை முன்னிட்டு பல சுவாரஸ்யமான விடயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் அறியிருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நிகழ்வில் ஒரு விசேட அதிதியாக இணைந்திருப்பவர் தணிகாசலன் பிரதீப் அவர்கள். இவர் அகில இலங்கை புகைப்பட உரிமையாளர் சங்கத்தின் உபத்தலைவராக இருக்கின்றார் வடமாகாணத்தில். அந்த வகையில் அவரை இந்த கலையகத்துக்கு அன்போடு வரவேற்றுக்கொண்டு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். இன்றைய நிகழ்வு ஒரு சுவாரஸ்யமாக வித்தியாசமாக அமைய போகின்றது. இப்போ புகைப்பட கலை தொடர்பாக பலர் புகைப்படம் என்றால் கேமரா எடுக்கிறோம், போட்டோ எடுக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற பல சூட்சமங்கள், நினைவுகள், தொழில்நுட்ப ரீதியான உணர்வுகள் என்பது நீண்ட வரலாற்றை கொண்டது. எனவே இன்றைய நிகழ்வு இது சம்பந்தமாக நாங்கள் பேச போகின்றோம். முதலில் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகத்தை தாருங்கள். எனது பேர் தணிகாசலன் பிரதீபன். நான் தற்பொழுது பெஸ்ட் ஸ்டூடியோ புகைப்பட கலையம் என்ற முகவரியில் கிளிநொச்சியில் தொழில் சார் படப்பிடிப்பாளராக இருக்கிறேன். நான் அதற்கு முன்னன் கொழும்பில் தான் ஆரம்ப பயிற்சிகளை பெற்றேன். அதன் பின்பு பிரதியாக்கங்கள், அதற்கு பின்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கத்தில் நான் செயலாளராகவும் இருக்கிறேன். இப்பொழுது அகில இலங்கை உரிமையாளர் படப்பிடிப்பாளர் உரிமையாளர் சங்கத்தில் வந்து வடமாகாணத்தில் வந்து உபத்தலைவராக இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு 25 வருட அனுபவமாக இப்போ இருக்குது புகைப்படத்துறையில். மற்றது நான் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் என்று சொல்லிடாது, ஃபிலிம் ரோல் உள்ள காலப்பகுதியில் இருந்து டார்க் ரூம் வேலைகள் கூடுதலாக எல்லாம் தெரியும். அதிலிருந்து இப்போ டிஜிட்டல் மிரர்லெஸ் வரைக்கும் இன்றைய வரைக்கும் செவ்வனமே செய்து கொண்டிருக்கு. இந்த வேகமான இந்த சொற்ப காலத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அதீத பாய்ச்சலில் இந்த புகைப்படக்கலை கேமராவுக்குள்ளும் உள்வாங்கி இருக்கின்றது. இந்த வித்தியாசத்தை, இந்த தலைமுறை தசாப்தங்கள் கடந்த வித்தியாசங்களை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு ஏஐ கூட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ உள்ள புகைப்படக்கலையத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாம் முழுக்க டிஸ்பிளேயில் வரும். எங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணி எடுக்கலாம். முதல் நாங்கள் செய்யும் பொழுது அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ 3ஐயும் கனெக்ட் பண்ணி அதன் பின் நாங்கள் ஒவ்வொரு காலத்துக்கிட்ட மாதிரி காலத்துக்குன்னா சூரிய வெளிச்சத்தை நம்பி, சூரிய வெளிச்சத்தை ஒளி தான் இதில் வந்து பிரதானமானது. அதை நம்பி நாங்கள் அதில் இருந்து எடுத்த படங்கள்லாம் கூடுதலான படங்கள் அந்த டைமில். இப்போ வந்து எங்களுக்கு சரியான ஈஸியாக மிரர்லெஸ்ன்ற ஒரு இது வந்திருக்கு. அதை மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமராலெல்லாம் டிஸ்பிளேலே பார்த்து எங்களுக்கு தேவையான வர்ணிச்சு, இப்போ முதலை விட இப்போ வர்ணிச்சு எடுக்கக்கூடிய இது வந்திருக்கு, கேமராக்களில் வந்திருக்குது. அதை விட ஞாபகமான விஷயங்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லி அதையும் மிரர்லெஸ் கேமராக்களில் இப்போ உட்பூத்தி இருக்குன்னா. மற்றது வந்து இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து கூடுதலாக எல்லோரும் இப்போ கேமரா இல்லாத ஒருத்தரும் இல்லை, கையில் கூடி கைபேசியில் கூடி நல்ல நல்ல கேமராக்களோட இந்த டைம் தெரிகிறார்கள். ஒரு புகைப்படம்ன்றது ஒரு வரலாறு. அதை நாங்கள் அழகாக எடுத்து கன விஷயங்களை இதில் நாங்கள் வெளிக்கொண்டுடலாம். உதாரணமாக நாங்கள் ஒரு படப்பிடிப்பு செய்கிறேன்னு சொன்னால் தொழில்முறை படப்பிடிப்புன்றது வேறு, மற்றது இயற்கையான படப்பிடிப்புகள் வேறு. இயற்கையான படப்பிடிப்புகளில் இப்போ கன இளைஞர்கள் இப்போ வரைக்கும் ஈடுபாடாக இருக்கிறார்கள். அதை மாதிரி ப்ரொபோஷனல் தொழில் ரீதியான படப்பிடிப்புகளுக்கும் கல இளைஞர்கள் இப்போ ஒவ்வொரு தரம் வந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் மாதிரி அவர்களிட படித்து இப்போ ஒரு தொழில்துறையில் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட சாதனை படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக நியாயமான இளைஞர்கள் குறும்படங்கள், இந்த அதுக்கெல்லாம் காரணம் உண்மையாகவே மிரர்லெஸ் மற்றும் டிஎஸ்எல்ஆர் கேமராக்கள்லாம். மிரர்லெஸ் கேமராக்களில் இப்போ வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் நியாயமான படங்கள், குறும்படங்கள், பெரிய படங்கள் கூடி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் மிரர்லெஸ் கேமரா வந்தபடியாக அது என்ன அவைகளுக்கு ஈஸியாக இருக்கு. இப்போ இந்த காலச்சூழல் இப்போ இளைஞர்களிடையே ஒரு விதத்தில் முன்னேற்றத்தை நோக்கி போபவர்கள் அது தொடர்பாக போயிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் பதற்றம் சார்ந்த சூழலில் இருப்பவர்கள் இன்னும் சில தவறான வழிகளில் செல்லக்கூடிய
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வெறுமனே வடக்கு மாகாணத்தை மாத்திரம் மையப்படுத்தி சொல்லவில்லை, இலங்கை உலகம் பூரா இது படைச்சியாக இருக்கின்றது. ஆனால் அழகியல் கண் கொண்டு பார்ப்பவர்கள், அதை கலையாக பார்ப்பவர்களுக்கு பல பொழுதுபோக்குகள் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு போட்டோகிராஃபி கலை எவ்வளவு தூரம் வரப்பிரசாதங்களை வழங்கும்? உண்மையில் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு போதையற்ற சமூகத்தை உருவாக்கணுமன்றது எல்லாட்ட விருப்பங்களும். அந்த அடிப்படையில் இப்போ முன்னுள்ளவர்கள்ட்ட கூடுதலான கைபேசிகளில் கேமராக்கள் இருக்காது. கைபேசின்றது 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் எல்லாரோட கைகள்லையும் தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். கூடுதலான எங்களோட அகில இலங்கை உரிமையாளர் படப்பிடிப்பாளர் கூட்டுறவு சங்கம் கூடி இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றது. எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், பாடசாலை மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்துகிறாங்க. இப்போ பாடசாலை மாணவர் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கு, போதையற்ற உலகத்தை கொண்டு போகிறதுக்கு நிறைய படங்கள் எடுத்து இது இணையதளங்களில் பதிவேற்றம் செய்து நிறைய உழைக்கிறதுக்குரிய வழிகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் இந்த பெற்றோர்களும் அதில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், பெற்றோர்கள் சொல்லணும், கேமராக்கள் எடுத்து பிள்ளைகள் விளையாடக்கூடிய நீங்கள் பறித்து வைக்கிறது முதல்ல பிள்ளை. அவங்க சில நேரத்தில் நல்ல ஒரு படம் எடுத்திருப்பாங்க, நாளைக்கு அது ஒரு வேறொரு வரலாறாக மாறி போகிறோம். எந்த ஒரு படமும் வரலாறாக தான் மாறி போகும். இந்த வருஷம் நாங்கள் 200வது ஆண்டு நிறைவை கொண்டாடுற தருணத்தில், உலக படப்பிடிப்பாளர் 200வது ஆண்டு. அந்த 200வது ஆண்டில் முதல் படம் எடுக்க 8 மணித்தியாலம் அவருக்கு சென்றிருக்கு அந்த கேமரா மூலம் எடுக்கிறதுக்கு. இப்போ உள்ளது 8 செகண்ட்லேயே 1000 படம் எடுக்கக்கூடிய பரிமாண வளர்ச்சிக்கு நாங்கள் மாறிவிட்டோம். அப்போ அதனால் அவர் அன்று எடுத்த ஒரு புகைப்படம் தான் இன்று கேமராவாக மாறி நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த ஒரு மீடியாவில் இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம் தான். அப்போ இதை மாதிரி ஒவ்வொரு படப்பிடிப்புகள் செய்யும் போது, ஒவ்வொரு படப்பிடிப்புகள் நீங்கள் இயற்கையில் எடுக்கும்போது கூடி உங்களுக்கு அழகிய படங்கள் வரலாறாக மாற்றப்படக்கூடும். அப்போ அந்த அடிப்படையில் எந்த ஒரு மாணவ செல்வங்களும் மற்றது பாடசாலையில் படிக்கிற நீங்களும் எப்படியாவது நீங்கள் ஒரு நல்ல படங்கள் எடுத்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுமன்றதான் எங்கள் அகில இலங்கை படப்பிடிப்பாளர் உரிமையாளர் சங்கத்தில் விருப்பம். உண்மைதான். என்றால் இயற்கையுடன் ஒன்றைந்த வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை முழுமையாக்கும். அந்த வகையில் அங்கே நீங்கள் புகைப்படக்கலை உபகரணத்துடன் ஒரு வனங்கள் சார்ந்து இயற்கை சார்ந்த சூழலில் நீங்கள் படப்பிடிக்கப்படும் போது அந்த உணர்வுகள் மிக ஆத்மார்த்தமானது, ஆன்மீகமானது. அந்த உணர்வுகள் அது சார்ந்த சூழலில் இயங்குபவர்களுக்கு தான் அந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும். இப்பொழுது முக்கியமான விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இப்பொழுது 18ஆம் தேதி கம்பஹாவில் நடைபெறுகின்ற கண்காட்சி தொடர்பாக கூறுங்கள். கம்பஹாவில் நடக்கிற கண்காட்சி உலக படப்பிடிப்பாளர் தினத்தை மையமாக கொண்டு இலங்கையில் உள்ள அனைத்து புகைப்பட கலைஞர்களும் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வு. இதில் எப்படின்னு சொன்னால், புகைப்பட கலைஞர்கள் அவைகளோட இருக்கிற வேலை செய்கிற தொழில்சார் கலைஞர்களும் கலந்து கொள்ளலாம். அதுக்கு இப்பொழுது இது ஆன்லைனில் கூகுள் ஃபார்மில் அதை விட்டுருக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கின்றது. அந்த குரூப்பில் அது நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். மற்றது இதில் அந்த டிக்கெட்டோட விலை 5000 தான். ஆனால் எங்களுக்கு அதில் நிறைய 5000ன்றது ஒரு சாதாரண காசு மாதிரி. அதாவது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தான் அந்த சார்ஜா? ஃபோட்டோகிராஃபர் 5000 வர்றோம். ஆனால் அவைகளுக்கு 7000 8000க்கு மேலே நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். அதில் ஒவ்வொரு வணிக நிறுவனங்களும் இலவசமாக நிறைய விஷயங்களை கொடுக்கணும். அந்தந்த குரூப்பில் அந்த உதாரணமாக அந்த ஃபோட்டோகிராஃபி டேக்கு கலந்து கொள்ளைக்கு அவைகளுக்கு ஒரு நினைவு சின்னம், அடுத்தது அவைகளுக்கு ஒரு டிஷர்ட் அணிகிறதுக்கு, மற்ற 2 பிரேம் அவைகளுக்கு தொழில் ரீதியாக 2 பிரேமும் கொடுக்குறோம். அதை விட குழுக்கள் மூலம் 200 எப்சன் பிரிண்டர்களை சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, இப்போ தொழில்சார் கலைஞர்கள் தானே, அவையில் 200 டிக்கெட்டை குழுக்கள் முறையில் அது கொடுக்குறோம். இந்த மாவட்டமாக இருந்தாலும் அவைகள் அங்கே குழுக்கள் முறையில் அதை பெற்ற பிறகு அவைகள் அந்தந்த மாவட்டத்திலிருந்து அனுப்பினா சரி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏற்பாட்டாளர்கள் யார்? யார் ஏற்பாடு பண்ணுறீங்க இந்த நிகழ்ச்சியை? எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணுறவர்கள் யார்? எக்ஸிபிஷன் ஏற்பாடு செய்கிறவர் கம்பஹா மாவட்ட புகைப்பட கலைஞர்கள் அவர்கள்லாம் இந்த முறை செய்தாங்க. போனவர் 2025ஆம் ஆண்டு அம்பாந்தோட்டையில் நடந்தது. இவ்வருடம் கம்பஹா ஒவ்வொரு மாவட்டங்களும் மாறிக்கொண்டு போவோம். இந்த முறை சிறப்பானது என்னன்னா 200வது ஆண்டு. 200வது ஆண்டு உலக படப்பிடிப்பாளர் 200வது ஆண்டு இந்த ஆண்டு. அந்த அடிப்படையில் நான் நிறைய இப்போ தொழில்சார் கலைஞர்களுக்கு எப்படின்னு சொன்னால் நிறைய ஆஃபரில் சாமான்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம்.
அப்போ அனைவரும் அந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளணும். புகைப்பட கலைஞர்களாகி நாம் ஒன்று கூடக்கூடிய இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ், சிங்கள, முஸ்லீம் என்ற இல்லாமல் நாங்கள் ஒரு கூட எங்களை புகைப்பட கலைஞர்கள் என்ற எல்லாரும் ஒன்று கூட போகிறோம். அது ஒரு மாபெரும் சந்தோஷம். வடக்கு மாநிலத்திலும் கிழக்கு மாநிலத்திலும் வந்து கலந்து கொள்வது எங்களுக்கு ஒரு சரியான மகிழ்ச்சி. அந்த கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஒன்று கூடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அங்கே? அன்னளவாக 1500 பேரை கிட்ட ஒன்று கூடுவாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களோட புகைப்பட கலைஞர்கள். இப்போ 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடைபெறுகின்ற விடயங்கள், பொதுமக்கள் கலந்து கொள்கின்ற அந்த விடயங்களை எங்கே நடைபெறும்? கொழும்பு 7ல் உள்ள ஜேடி ஆர்ட் பெரேரா எல்லாம் நடக்குது. அதில் வந்து 25 மாவட்டத்திலையும் எடுத்த புகைப்படங்களை அதில் வந்து ஏற்கனவே 30ஆம் தேதி 6ஆம் மாதம் அது முடிவடைஞ்சிட்டுது. அந்த புகைப்படங்கள் அதில் தெரிவு செய்த ஆக்கள் மற்றும் அதில் வெற்றி விட்டு ஆக்கள படங்கள் எல்லாம் அதில் பார்வையிடலாம். ஏற்கனவே அந்த படங்களில் வெற்றி பெற்ற படங்களை எல்லாம் பார்வையிடலாம். இப்பொழுது இந்த புகைப்படம் பலர் எடுப்பார்கள், அவர்களுக்கு தெரிவதில்லை தங்கள் புகைப்படத்தை எவ்வாறு போட்டிகளுக்கு அனுப்புவது, பரிசுகளை வெல்லுவது, எப்படி சமூக மத்தியில் காட்சிப்படுத்துவது, சர்வதேச மத்தியில் கொண்டு செல்வது தொடர்பாக பல போதிய விளக்கங்கள் இல்லாமல் இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு. அவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? கூடுதலான இணையதளங்களில் வந்து பிக்சல் மற்றது கூகுள் இதுகளில் வந்து கூடுதலான சர்ச் பண்ணாலே தமிழ்லே இப்போ தேடலாம். தேடி பார்த்தால் அதில் வந்து படங்களை நாங்கள் அதை வெளிப்படுத்தும் பொழுது அதில் வந்து உண்மையாக அவர்கிட்ட காப்பிரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்கணும். படம் அனுப்புகிறவருக்கு வந்து இன்னொரு ஆள்கிட்ட படத்தை எடுத்து இவர் அனுப்பிடாது. அந்த ஒரு புகைப்படத்துக்குரிய உரிமம் இருந்தால் அதில் வெற்றி பெற்று கூடுதலாக வெளிநாடுகளுக்கு செல்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை விட எங்களோட நாடு வந்து இலங்கை நாடு வந்து ஒரு அழகிய நாடு. அதில் வந்து இயற்கை வளங்கள் நிறைய இருக்குது. அதை விட எங்களோட நாடு ஒரு தீவு. அதில் நாங்கள் பெருமை கொள்ளணும். என்னென்னா எல்லா விதமான காலநிலையும் இருக்கிற ஒரு நாடு. எல்லா நாடுகள்லையும் அப்படி இல்லை. எங்களோட நாட்டில் வடமானத்தை எடுத்துக்கொண்டால் கடல் வளம் இருக்கிறது, மத்தியில் எடுத்துக்கொண்டிருக்கிற காடு, அதை மாதிரி மத்திய மேல நாடு, இப்படி 4 காலநிலைகளையும் உருவாக்கி இருக்கிற ஒரு நாடு எங்களோட நாடு. அதிக வெப்பத்தையும் காட்சிப்படுத்தலுக்கு தேவையான நிறங்கள் நிறைய விடயங்கள் எங்களோட இலங்கை தீவிலே கொட்டி கிடக்கின்றது. ஒரு புகைப்பட கலைஞருக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய அம்சங்கள் யாவை? புகைப்பட கலைஞருக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு நல்ல ஒரு கேள்வி. இப்போ மிரரில் சென்றோன்னே எல்லாரும் ஃபோட்டோவில் விட்டு எடுக்கிறது அப்படின்றதில்ல. இப்போ மெனுவலாக நியாயமான விஷயங்களை எடுக்கலாம். இப்போ மெனுவலில் வந்து அது கொஞ்சம் கற்கணும். இப்போ கனகடங்களில் அது கற்பிக்கிறதுக்கு அரசாங்கமே ஊக்குவிப்பாக பிடிஏ அப்படி அது மாதிரி ஜெர்மன் டெக் அப்படியான இடங்கள்லாம் இப்போ இருக்குது. அதை விட ப்ரைவேட்டாக நிறைய இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் வணிக நிறுவனங்களில் விற்பனை முகவராக இருக்கிறவில்லை என்ன சொன்னால் அங்கே ஒரு பயிற்சி நிலையத்தையும் உருவாக்கணும். இப்போ அது அந்த பயிற்சி நிலையங்களில் ஒரு ஃபோட்டோ கேமரா வேண்ட போகிறீங்கன்னா அங்கேயே இருக்கும். நீங்கள் பயிற்சி பெறுறதுக்குரிய விஷயங்கள் அங்கேயே இருக்கும். அதுலேயும் பயிற்சி பெற்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற முழு பேர் இளைஞர்கள் இருக்கிற கையிறக்க தொலைபேசி வச்சுருக்கிற முழு பேரும் வந்து ஃபோட்டோகிராஃபர் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கற்பனை எண்ணங்கள் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொழில் ரீதியான புகைப்பட கலைஞர்கள்லாம் அதுக்கான இயற்கையை ரசிக்காமல் இல்லை. எங்களுக்கு தெரிந்தது தொழில் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் எடுக்கணுமோ அவ்வளோ விஷயங்களையும் எடுப்போம். இப்போ அதை மாதிரி இயற்கை வளங்கள்னு சொல்லி இருக்குது. அதை மாதிரி வனவிலங்குகள் இது இருக்குது. அதை மாதிரி அண்டர் வாட்டர்லேயே எடுக்கிறதுக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருக்குது. கீழே தண்ணி கீழே உள்ள விஷயங்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அடுத்த ஒவ்வொரு இளைஞர்களும் இப்போ நாங்கள் பள்ளிகளுக்கு போட்டி வைக்கிறது கூடி பாடசாலை மாணவர்களுக்கு போட்டி வைக்கிறது கூடி அவர்கள் வந்து ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர்களாக வரணும். ஒரு கூடாத விஷயத்துக்கு போகாமல் எங்களோட ஃபோட்டோகிராஃபி இது ஒரு கலை. என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொன்னால் வெறுமனே சில பேர் யோசிப்பாங்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான், அது ஈவெண்ட் சார்ந்தது, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, ட்ராவல் ஃபோட்டோகிராஃபின்னு ஏகப்பட்ட சப் யூனிட்ஸுகள் அதில் இருக்குது. அதையெல்லாம் புதிய மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட விஷயமான
லென்ஸ் பாவனை இருக்கின்றது. அது தொடர்பாக கண்டிப்பா. கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பா. எல்லாரும் நினைக்கிறது ஒரு லென்ஸை வச்சே நான் எல்லா துறை சார்ந்த ஃபோட்டோகிராஃபியும் கவர் பண்ணி கொள்ளலாம் என்று. ம். ஆனால் மைக்ரோ ஃபோட்டோகிராஃபி ரசனை உள்ளவனுக்கு தெரியாது தான் எந்த வகையான லென்ஸுகள் பாவிக்க வேண்டும். லாங் ஷாட் எடுக்கிற வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அவருக்கு தெரியாது தான் எந்த வகையான லென்ஸ் பாவிக்க வேண்டும் என்று. இது தொடர்பாக கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. இதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து மில்லிமீட்டர் கணக்கில் தான் அடங்கியிருக்கும் ஒரு தூர சித்தங்களுக்கு. அதே மாதிரி அப்பேச்சர் வந்து குறைச்சி கூட்டி எடுக்கக்கூடிய தன்மைகள். ஒரு பூவை எடுக்கும்போது அதை பின்னுக்குள்ள விஷயம் வந்து பிளராக வரணும்னாக்கூடி ஒவ்வொரு லென்ஸ் இருக்குது. அது 80 இப்போ கூடுதலாக எல்லா இளைஞர்களும் தெரியும். நாங்கள் ப்ரொஃபஷனலாக பாவிக்கிறோம் 24 105 பாவிப்போம் உள்ளுக்குள்ளே. மற்றது வைடுக்கு வெளியில் பில்டிங்கை ஃபுல்லாக காட்டணுமெண்டா 10க்கு 18 பாவிப்போம். 10க்கு 18 மில்லிமீட்டர். வெளியில் ஒரு ஆள் இது கூடுதலாக அவரை மாத்திரம்தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணுமென்று சொன்னால் அதை நாங்கள் 85 மில்லிமீட்டர் அப்படி பாவிப்போம். மற்ற 50 mm அப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது. இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாக செய்யணும்னு சொல்லி கட்டாயம் ஒவ்வொரு ஸ்டூடியோக்குள்ளே போய் வேலையை செய்ய அவர்களுக்கு நிறைய விஷயங்களை அதில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கூடுதல் அப்படி கற்றுக்கொண்டால் அவள் ஒரு சிறந்த படப்பிடிப்பாளர்லாம். தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிகிறதுக்கு இது ஒரு கடல் மாதிரி. புகைப்பட கலை வந்து கடல். ஊடகத்தை பொறுத்தவரையில் செய்தி என்று ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த செய்திகளே பல கதைகள் சொல்லும். நாங்கள் வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் இந்த பயிர முடியாது. அந்த செய்தி படைப்பிடிப்பு என்பது கூட அது சார்ந்த ஒரு விடயம்தான். இந்த புகைப்படிப்பாளர்களுக்கு ஒரு புதிய ஒரு கோணங்களில் இந்த சலுகையை வழங்குகின்ற ஒரு விடயம்தான். அவர்களுடைய அன்றைய சம்பவங்கள், அதை காட்சிப்படுத்தல், அதை ஒளிப்பதிவு செய்வது கூட இந்த கலை அம்சமும் அழகியலும் சார்ந்து நிற்கின்றது. அதை புகைப்பட கலைஞன்றது செய்திகள் மட்டுமல்ல, எல்லா விடயங்களுக்கும் வந்து குறிப்பாக சொல்லுவோம். ஒரு திருமணமோ அல்லது ஒரு நாட்டில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், மற்ற செய்திகள், மற்றது எங்கே பாராளுமன்றத்தில் கூடி முந்தி என்ன கதைக்கிறோன்றது தெரியாது. இப்போ தொழில்நுட்பங்கள் வளர்ந்த பிறகு உடனடியாக நாங்கள் நேரடியாகவே அங்கே என்ன விவாதங்கள் நடக்கின்றது எங்களோட ஒரு படைப்பால் தான் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. சில உலக வரலாறுகளை புரட்டி போட்ட சம்பவங்கள் புகைப்படம் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஒரு புகைப்படமே பல செய்திகளாக உலகத்தை அப்படி மாற்றியமைத்த வரலாறுகள் எல்லாம் அங்கங்கே இருக்கின்றது. இந்த கெமினுடைய வரலாறுகளை பார்த்தால் கூட அப்பதான் இருக்கு. இப்பொழுது சமகாலத்தில் AI உடைய பாவனை அதிகமாக இருக்கின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவு புகைப்படத்துறையை எவ்வாறு பாதிக்கின்றது? புகைப்பட உண்மையாக இதை பற்றி கூற வேணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அது. அதில் வந்து ஒரு நன்மை, நாங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை புகைப்படம் செய்ய கேமராவில் எடுக்காத ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து நம்ம 3D எஃபெக்ட் மாதிரி ஒரு பில்டிங்குக்குள்ளே இருந்து வெளியில் வாரது, இப்படி நிறைய விஷயங்களை அதில் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அதே இதில் வந்து ஒரு உதாரணமாக சில பேர் போலியாக செய்கிற விஷயங்கள் உண்மையாக மாறிவிடும். உதாரணத்துக்கு 2 பேரோட ஜாயின் பண்ணி எடுத்து உண்மையாக எடுத்த மாதிரி அதில் இருக்கும். அது நம்பக்கூடிய மாதிரி உடனடியாக நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி சமூகங்கள் எல்லா விஷயங்களும் வருகின்ற போது நாங்கள் நன்மையான விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். கண்டிப்பாக இதில் வந்து நாங்கள் பிழையான விஷயங்களை செய்கிற நிறைய பிழையான விஷயங்களை செய்யலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்கிறதுக்கு தான் இன்று வரைக்கும் இவ்வளோ தூரத்தில் வந்து இருக்கிறாங்க. நாங்கள் நன்மையான விஷயங்கள் செய்தபடியே தான் இன்றைக்கு ஆதவன் டிவியில் கூட வந்து கதைக்கிறக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். இறுதியாக 18ஆம் தேதி கம்பகாவில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வு சம்பந்தமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு 19ஆம் தேதி உலக சர்வதேச புகைப்பட தினம். அதில் 18ஆம் தேதி அங்கே கலைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றார்கள். அது தொடர்பாக இறுதியாக மக்களுக்கு கூற விரும்புவது என்ன? புகைப்பட கலைஞர்கள் ஒவ்வொருத்தட்ட வாழ்விலும் ஒவ்வொரு புகைப்பட கலைஞர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஒரு உதாரணமாக பிறந்த நாளோ திருமண நாளோ வேறு எந்த நிகழ்வு என்றாலும் அங்கே ஒரு உங்களோட குடும்ப அங்கத்தவராக பங்கு கொள்கிறவர் வந்து புகைப்பட கலைஞர் தான். அப்போ அதனால் அவர் புகைப்பட கலைஞர்கள் அவர்கள் இந்த 18ஆம் தேதி சென்று அங்கே புதிய புதிய பொருட்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் வாங்கி அவர்கள் தங்களது தொழிலுக்கு இன்னும் மெருகூட்டுவார்கள் என்பது எனது நிலைப்பாடு. அந்த வகையில் தணிகாசலன் பிரதீபன் அவர்கள் வடமாகாணத்தின் அகில இலங்கை புகைப்பட உரிமையாளர் சங்கத்தினுடைய உபதலைவராக இங்கே வருகை தந்து பல விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டார். அந்த வகையில் வருகை தந்தமைக்கும் கலந்துரையாமைக்கும் நன்றி. நன்றி ஐயா.